சிந்தனை கவி பாடினேன் சிவகாமி திருகளை நாடினே சித்தங்களில் திராடி வரும் சிவகளை மகளே எல்லாளு என்னை காக்க வருவாய் காளை கடலில் புவி மீதில் அலையிட ஓரிக்கொண்டு கடலில் புவி மீதில் அலையிட ஓரிக்கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கட்டுண்டே
முருகா தானுட திருமக ஆடி கைலாச போடி அம்மா ஓடாமல் ஒளியாமல் ஓடி வாடி கலை மகளே இடமருக்கும் வணக்கிலே எனக்குடவாய் கலை மகளே அக்கினி முத்தாள் கடைகள் வாடே கடைகள் வாடே கதைகள் வாடே ஹரி ராம முன்னடவ மாவேறு ஊராடிலே நாடு நல்ல நாடு அங்கே நாவெள்ளர்கள் புகழோ நாடு ஓடம்பாட ஒளியோ நாடு உடைந்த தென்னல் வீசோ நாடு இங்கி பிங்கி ஓகோ நாடு இருபாச்சி மலரோ நாடு மாறமும் மாறி மழையோ அரசமும் போகணையோ மாடி கட்டி போரடியோ மாடாதி சென்னாடு யானை கட்டி போரடியோ போரடியோ அழகானே நாடடி நாடி என்றால் அந்த நாடு எந்த நாடையா அந்த நாடு இந்த நாடு இந்த நாடம்மாது மாடு கட்டி போரடித்தால் மாளாதி சென்னிருந்த நாடு சென்னிருந்த நாடு அல்லவா யானை கட்டி போரடிக்க நாடு அந்த நாடு எந்த நாடையா அந்த நாடு இந்த நாடு இந்த நாடம்மாது அதாவது எந்த நாடு என்று கேட்டால் எந்த நாடு எந்த நாடம்மா எங்கும் புகழ்பெற்ற நாடு எங்கும் புகழ்பெற்ற நாடல்லவா அதுதான் அந்த ஏரல்மான நகரம் எந்த ஊருப்பா ஏரல்மான நகரம் அந்த ஏரல்மான நகரத்திலே ஏரல்மான நகரத்திலே வானவளாவிய மரங்கள் வட்டாத நீர் அருவிகள் வத்தாத நீர் அருவிகளோ நஞ்சைகள் புஞ்சைகள் நாலாவித செல்வங்கள் நஞ்சைகள் புஞ்சைகள் நாலா வகை செல்வங்கள் அல்லவா நன்றாகவே செழிப்புட்ட நாடு அந்த ஏரல்மான நகரம் அந்த ஏரல்மான நகரத்திலே ஏரல்மான நகரத்திலே யாரை ஆண்டு வருகிறார் யாரு யாரம்மா ஆண்டு வருகிறா அந்த பிள்ளைமார்கள் குள்ளம்மா இளையேடு பேரு பெற்ற மன்னரையா ஆளிலையும் அழகரையா அன்பிலையும் சிறந்து வருவேரோ அண்ணன் தம்பி 2 பேர்கள் அன்புடனே வாழ்வாரா பெரியாராச பிள்ளை என்று சின்னராச பிள்ளை என்று அந்த பிள்ளைமார்கள் ஆண்டுவார பெரு வெட்டே பேரு பெற்ற நாடு பிள்ளைமா
பிள்ளைமார்கள் ஆண்டு வருகிறார்கள். பேர்பட்டு ஏரல்மான நகரத்திலே பிள்ளைமார்கள் ஆண்டு வருகிற அல்லவா? ஏரல்மான நகரத்திலே ஏரல்மான நகரத்திலே இந்த பிள்ளைமார்கள் வம்சத்திலே பிறந்த சீமான் பூமான். பிள்ளைமார் வம்சத்திலே பிறந்த சீமான் பூமான் யாரு யாரு? அடாவடி பெரிய ராசா பிள்ளையும் பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளை என்றும் சின்ன ராசா பிள்ளை என்றும் பேரு பெற்ற பிள்ளைமார்கள். பேரு புகழ்பெற்ற பிள்ளைமார்கள் அல்லவா? அப்படி ஏரல்மான நகரத்திலே வாழ்ந்து வருகின்ற போது ஏரல்மான நகரத்திலே வாழ்ந்து வருகிற போதோ அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் அண்ணன் தமையமார் பிள்ளைமார்கள் 2 பேர்களும் அவருக்கு சொத்தாங்களே குறைகள் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை சொத்தாலே குறைகள் இல்லை சுகத்தினாலே தாழ்வும் இல்லை வாழாள குறைகள் இல்ல பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை வாழாலே குறைகளிலே பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை இறங்கு மாளிகையா எதிரே 2 சாவடியா இறங்கு மாளிகையா எதிரே 2 சாவடியா கொத்தேளம குணமுடையல்லையரே ஓட்டேளம கொத்தேளம குணமுடைய பிள்ளைமார் ஆண்டு வருவேளையே ஆண்டு வருவேளையே ஆட தோறு மன்னவரோரே ஆண்டு நகரத்திலே அடாவடி பிள்ளைமார்கள் வம்சத்திலே பேறுபட்ட மன்னவர். பேறுபட்ட மன்னவர் மன்னர் அல்லவா? பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளை அல்லவா? அண்ணன் தமையமார்கள் 2 பேர்கள் அண்ணன் தமையமார்கள் அண்ணன் தம்பி 2 பேர்கள் ஏரல்மான நகரத்திலே இன்பத்தோடு ஆண்டு வருகிறார்கள். ஏரல்மா மன்னகரத்திலே இன்பத்தோடு பெருமையோடு ஆண்டு வருகிறார் அல்லவா? சொத்து சுகத்தால் குறைவில்லை பால் பவுசாலை குறைவில்லை பால் பவுசாலை குறையும்போது இல்லை இல்லை ஆடுகள் மாடுகள் அநேக விதமான சொத்து சுகங்கள் ஆடுகள் மாடுகள் அடுக்குமத்தை வீடுகள் நஞ்சைகள் புஞ்சைகள் நாலாவித செல்வங்கள் நஞ்சைகள் புஞ்சைகள் 4 வகை செல்வங்கள் அல்லவா? பால் பவுசோடு ஆண்டு வரக்கூடிய அண்ணன் மையமார்கள் 2 பேரழுவா அண்ணன் தம்பிமார்கள் 2 பேர்களோ தம்பியாகப்பட்ட சின்ன ராசா பிள்ளை சொல்கிறார். சின்ன ராஜா பிள்ளை என்னம்மா சொல்லுகிறார்? பெரிய ராசா பிள்ளை இடைத்திரை என்னையா சொல்லுகிறார்? என்னம்மா சொல்லுகிறார்? அண்ணே அண்ணா அடாபடி எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் சரி நம்மகிட்ட எகிட்ட சொத்து சுகம் இருந்தாலும் சரி சும்மா இருந்தோம் மானால் இருந்தோம் சோம்பெரியாயிடுவோம் ஊரார்கள் மதிக்க மாட்டார் 2 பேர்களும் பேசுகிறார்கள். அண்ணன் 2 பேர்களே வருகிறார். சும்மா இருந்தோமையானா சோம்பேறியாக ஆகிவிடும். அப்படியே உழைக்காம சும்மா இருந்தா சோம்பேறி ஆகிவிடும். உழைக்காமல் இருப்போமையானால் ஊரார்கள் மதிக்க மாட்டார்கள். மதிக்க மாட்டார் அல்லவா? செக்கிழவு பொன்னிருந்தாலும் செலவு செய்ய காணாது இல்லையா? அரையறையா பொன்னிருந்தாலும் அள்ளி திங்க காணாதல்லவா? ஒரு காலம் காணாது. அதனால தன் உழைப்பு வேண்டும். தன்னுடைய உழைப்பு வேணுங்களா? உழைப்பு வேணும் அல்லவா? பிள்ளைமார்கள் வம்சத்திலே அந்த பிள்ளைமார் வம்சத்திலே அடாவடி வியாபாரம் செய்ய வேண்டும். நாம வியாபாரம் பார்க்க வேண்டும். தேசங்கள் சுற்றி பார்க்க வேண்டும். என் அண்ணன் தம்பி 2 பேர்களும் அண்ணன் தம்பிமார் 2 பேர்களும் வியாபாரம் முள்ள வில்லை மக்கள் எங்கே எங்கே ஏகிவாரார எங்கே எங்கே ஏகிவாரார அந்த 8 பிள்ளை மகள் வாங்குடரே
பார்க்க வேணுமே என்று அண்ணன் தம்பிமா இரண்டு பேரும் வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று அண்ணன் தம்பியமார்கள் இரண்டு பேர்களும் அண்ணன் தம்பியமார்கள் இரண்டு பேர்களும் இந்த பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் பெரிய ராஜா பிள்ளையும் சின்ன ராஜா பிள்ளையும் கையில இருக்க காசு பணங்களை கொண்டு 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 வந்தோ என்ன வியாபாரம் பார்க்கலாம் என்ன வியாபாரம் பார்க்கிறார்கள் அதாவது அந்த காலத்துல உப்பு வியாபாரம் என்றாலே ரொம்ப வேலை சவுண்ட் இல்லப்பா உப்பு வியாபாரம் பார்த்தாலுமே நல்ல வேலை உண்டு அல்லவா ஆமா தம்பி என்ன நாம இரண்டு பேரும் உப்பு வியாபாரம் பார்ப்போம் உப்பு வியாபாரம் பார்ப்போம் வியாபாரம் பார்க்கணும்னா பொதி மாடு வாங்கணும் பொதி மாடு தான் வாங்கணும் சந்தைக்கு தான் போகணும் ஐயா அந்த காலத்துல பூரா கால் நடதானே கார் வண்டி கிடையாது கிடையாது கால் நடதான் பொதி மாடுகள் என்று எங்கே வருகிறார்கள் அண்ணன் தம்பிமார்கள் எங்கம்மா வருகிறார்கள் அண்ணனாகப்பட்ட பெரிய ராசா பிள்ளை சொல்கிறார் பெரிய ராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளையிடம் என்னமா சொல்லுகிறார் தம்பி பொதி மாடு வாங்க வேண்டுமையானால் மாசி திருவிழா நடக்கும் ஆமா மாசி திருவிழா நடக்கும் எங்க எந்த ஊர்ல திருச்செந்தூர்ல செந்திலாண்டவனுக்கு மாசி திருவிழா நடக்கும் திருச்செந்தூரிலே செந்திலாண்டவனது ஆலயத்திலே செந்திலாண்டவனுடைய ஆலயத்திலே மாசி திருவிழாவென்று அங்க மாடு வாங்கலாம் மாடு வாங்கலாம் என்னப்பா மாடு சௌரியமா வாங்கலாம் மாடு கொஞ்சம் சௌரியமா வாங்கலாம் வாங்கி விடலாம் சரி ரெண்டு பேரும் போவோமே பொதி மாடு வாங்க போவோமே என்ன அண்ணன் தமையமார்கள் எங்கு வருகிறார்கள் எங்கம்மா வருகிறார்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அழகுடனே போகிறாரே அண்ணன் தமையமார்கள் இரண்டு பேர்களும் அண்ணன் தமையமார்கள் இரண்டு பேர்களும் அடாவடி பொதி மாடு வாங்க வேணுமே என்று பொதி மாடு வாங்க வேணுமே என்று அவர் வீட்டில இருந்து சாதங்கரைகளை கட்டிக்கொண்டு எங்கே வருகிறார்கள் சம்பா நல்ல அரிசிகளை சாதம் தான் வருகிறது குளிரசமும் தானுவை அல்லன் தமையமார்கள் இரண்டு பேர்களும் அண்ணன் தமையமார்கள் இரண்டு பேர்களும் சம்பா அரிசி பொங்கி புளியோதரை தானம் கட்டி புளியோதரெல்லாம் தானம் கட்டி துவை அரைச்சுக்கிட்டு வரணும்லப்பா அம்மா என்ன துவையில அரைச்சு வச்சிருக்கா ஊசாம இருக்கணும்னா எள்ளு துவை தான் இருக்கணும் ஓஹோ ஆனா கட்டக்கார வீட்டுல தேங்காய் துவையில அரைச்சிட்டு போயிருக்காங்க ஊசிருமா வெயிலுக்கு எள்ளு துவை 8 நாள் ஊசாம இருக்கும் ஓஹோ எள்ளு துவை காண துவை எள்ளு துவையல் காண துவையல் ஆமா 8 நாள் ஊசாம இருக்கும் இந்த தேங்காய் துவைய மத்தியானத்துக்கு மேலே புடிச்சிரும் பூசிரும் வெயிலுக்கு அது தாக்கு பிடிக்குமா அது தாக்கு பிடிக்காது ஆமா சட்னியே தாக்கு பிடிக்கும் அப்படியா ஓஹோ ஊர்ல இருந்து சட்னி அரைச்சு கொண்டு வந்திருக்கீங்களோ இல்லம்மா நம்ம பார்சல் வாங்கி வச்சிருந்தோம் நேத்து நைட்டு அடப்பாவி அது வேறயா அப்படியா ஊசன துவைய அப்படியா நல்ல பிள்ளை இல்லையா செய்தார்கள் என்னம்மா செய்தார்கள் அதாவது சாதங்களை கட்டிக்கொண்டு வருகிறார்கள் அண்ணன் தம்பி இரண்டு பேர்கள் பெரிய ராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளையும் எங்கு வருகிறார்கள் பொதி மாடு வாங்குறதுக்கு எங்கம்மா வருகிறார்கள் எம்மையரலூரி தங்கடே ஏகிவார் ஆட்டுவாடி வாரவோடு ஐந்தாரே சகுணமலை ஏரலை கடந்து ஆத்துக்குள்ள வாரவோடு வருகிற போது அறிந்தார்கள் பிள்ளைமார்கள் சகுனத்தடைகளை என்ன சகுனத்தடைகளை அடைந்தாரம்மா எம்மா குட்டி போட்ட கருவோடு குளிக்க வந்து வாயுடைய குட்டி போட்ட கரும்பூன் அப்படி குறுக்க பாயுது பாயக்கூடாதுல்லப்பா கரும்பூன குறுக்க பாயக்கூடாதுல்லப்பா பெரிய சகுனம் இல்லையா இது பொல்லாத சகுனம் அல்லவா எம்ம சாரையாடி குறைக்காச்சு சர்ப்பமாடி ஒத்தேனாடி முன்னே வந்து ஊழையாடி ஓடுடையாரே ஒத்த நரி வந்து ஊளை விடுகிறது ஒத்த நரி வந்து ஊளை விடுது ஏன் நரி ஊளை விட்டா நல்லதுதானப்பா எம்மா நல்லது இல்லம்மா நல்லதுதான் நரி ஊளை விடலாம் ஆனா ஒத்த நரி வந்து ஊளை விடக்கூடாது இல்லையா ஒத்த நரி வந்து ஒத்தையில வந்து ஊளை விடக்கூடாது என்னப்பா அப்படியா ஓஹோ
என்ன சொல்ற? என்ன என்ன அப்படியே வருகிறார்கள், அதையும் கண்டறியாதபடி பிள்ளை மகன் வருகிற போது அடி வருகின்ற போது வருகிற போது அவளும் மரம் மேலிருந்து ஆந்தையடி அலருடைய ஆந்தை மேலிருந்து ஆந்தை அலறுகிறது. அலறுகிறது. ஆமா அப்படி அலறுகிற போது ஆமா ஆமா இல்லை என்ன என்ன சகுனத்தை கண்டார்? என்ன சகுனத்தை கண்டார்? போகாடை என்று சொல்லி ஒத்து ஒத்து போகாத போகாத போகாதன்னு வார வழியில ஒரு பிள்ளைய பொத்து பொத்துன்னு போட்டு தாய் அடிக்க. போகாத போகாத அவ பிள்ளைய போட்டு அடிக்க. உனச்சியாட்ட ரொம்ப ஆகி போச்சு. போகாத போகாதன்னு அடிக்க. ஆமா போகும்போதே சகனம் போகாத போகாதன்னு காதுல வேலை சகுனத்திடையல்லவா போகாதன்னு கேட்கலாம காதுல அடை அறியாதபடி வருகிறார்கள். அண்ணன் தம்பிமார் அதிகம் அறியாதபடி வருகிறார்கள். எந்த வழியாக வருகிறார்கள்? எந்த வழியாகவே வருகிறார்கள். எம்மா குறும்பூர் பாத கூடி கூடி வார அண்ணன் தம்பி குறும்பூர் வாடையாகவே குரங்கடி வருகிறார்கள். குரங்கடியிட்டு வந்து அடாவடி குரங்கடி அம்மன் முத்துமாலை அம்மனையை அடிபணிந்து சேர்வை செய்து அங்கிருந்து வைக்கமாகி வேட்டை வழி மண்டபம் மண்டிப்பாடையாக வருகிறார்கள். குறுக்கு நல்ல வழியாக திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து சேர்ந்தார்கள். அண்ணன் தம்பி ரெண்டு பேர்களும் திருச்செந்தூர் நதிக்கு வந்தார்கள். அப்படி திருச்செந்தூர் வந்தபோது திருச்செந்தூர் வந்தவுடனே பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் பெரிய ராசா பிள்ளையும் பிள்ளை ராசா பிள்ளையும் சமுத்திரத்திலே நீராடி சமுத்திரத்தில நீராடி கொண்டு நாளை கிணற்றிலே குடித்து விட்டு நாளை கிணற்றில் நீராடி கொண்டு இந்த நல்லதொரு பிள்ளை மக்கள் தெப்ப குளத்திலே நீராடி தரிசனம் தான் முடித்து சரி எங்கு வருகிறார்கள்? அண்ணன் தம்பி மாறி எங்கம்மா வருகிறார்கள்? திருச்செந்தூர் கோவிலிலே ஆண்டவன் வாசலிலே திருச்செந்தூரிலே தீர்த்தமாடி மாட்டுடைத்து திருநீட்டாலே காப்பணிந்து பிள்ளை மாறல் இந்த பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளையோ செந்தில் ஆண்டவன் சிவசுப்பிரமணிய கடவுளுக்கு அந்த சிவசுப்பிரமணிய கடவுளுக்கு தேங்காய் பழம் நான் உடைத்து முருக பெருமாடை கண்டறிட்டு ஆமா மண்டபத்திலே வந்து எல்லை எல்லையா செய்தார்கள். என்ன செய்கிறார்கள்? கட்டு சோதம் நாட வைத்து கட்டழகர் பசிதி சாப்பிட்டிடப்பாரு நந்தரித்து பாடு சந்தவாராரு பாட்டு சந்தவாராரு மகிமையுள்ள மன்னர்கள் திருச்செந்தூர் மாட்டு
மாட்டு சந்தைக்கு வருகிறார்கள். திருச்செந்தூர் மாசி திருவிழா நடக்க மாட்டு சந்தைக்கு வருகிறார்கள். மாட்டு சந்தையிலே அதாவது தரகரையில் பார்க்க வேண்டும். ஆமா தரகரை பார்க்கணும்ல. அப்ப மாட்டு தரகரை ஆட்டு தரகர்னு இருப்பாங்கல்ல. ஆமா தரகரை பார்த்தாதான் நல்ல மாடு பார்த்து நல்ல மாடு கிடைக்கும். கிடைக்கும். சரி மாதிரி நம்ம கட்டக்கார போல தாளக்கார போல ஆளு வச்சுனா மாட்டுல மாடு தெரியாதுல்ல. மாடு தெரியாது. எப்படி மாடு பார்க்கணும், எப்படி தரகரை பிடிச்சு வாங்கணும்னு தெரியணும்லப்பா. தெரியும், சொல்லி பார்த்து வாங்கணும். தரகர்னா தெரியும்ல. தெரியும்லாமா. தரகரை தான் பார்த்து இந்த பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் அதாவது தரக பார்க்கணும்னா கைப்பிடித்து தரக வேலை பார்ப்பார்களாம். கை துண்டு போட்டு அப்படி தரவல பார்ப்பார்களா. ஓஹோ, கையில துண்டு போட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சு தான் பேசுவார்கள். வாயிட்டு பேச மாட்டாரோ. வாய் பேச மாட்டாங்க. அது பாசம் இருக்கோ. அப்படியா? அடாவை இல்லையா செய்தார்கள். என்னமா செய்தார்கள்? கைபிடித்து தரகரிடத்திலே மாடுகள் வாங்குகிறார்கள் இந்த பிள்ளைமார்கள். எல்லை எல்லையா மாடுகள் பிடித்தார்கள். என்ன மாடுகள் பிடித்தார்கள்? போர் மகிழ கீரி வெள்ளை கீரி வெள்ளை உள்ளூரி சுத்த வெள்ளை சுத்த வெள்ளை பூவாரி நெத்தி சுட்டி ஓர்மையிலை நிறக்கரும்பு சுட்டி மாடு பிடித்தார்கள் தரகர்களை வைத்து. என்ன மாடுகளை பிடித்தார்கள் அம்மா? போர் மயிலை கீரி வெள்ளை புள்ளப்பூரு செம்பறவை. செம்பறை மாட கொம்பு மயிலக்காளை மணிக்கட்டியா சல்லிக்காளை. பூவாடு நெத்தி சுட்டி போர் மயிலை நிற கருப்பு. இல்ல மாடுகளை பிடித்தார்கள். மாடுகளை பிடித்தார் அல்லவா? அடி மாடு பிடிக்கிற போது அதாவது இந்த கீழே செக்காரகுடிமான நகரத்திலே பேசும் தெய்வமாக வந்திருக்கிறாய் நாயாகப்பட்ட அக்கினிமுத்தம்மாள். அக்கினிமுத்தம்மனுடைய ஆலயத்திலே இந்த பிள்ளைமாருடைத்திலே அடாவடு நமது வில்லிசை பாடக்கூடிய நமக்கு மலர் மாலை மாணிக்க மாலையாகவும் பொன் மாலையாகவும் புகழ் மாலையாக உடைத்து கௌரவித்திருக்கிறார்கள். இந்த ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள், இந்த ஊர்ல மக்களை வந்த மக்கள், வராத மக்கள், வணங்கின மக்கள், வணங்காத மக்கள், வணங்காத மக்களையோ எல்லா மக்களும் இரப்பெள் முதற்மாடருடைய அருளாலும் கிருபையாலும் என் நாய் அக்கினி முத்தம்மனுடைய அருளாலும் வள்ளியராயருடைய அருளாலும் இல்லுவோல் என்றும் எல்லா மக்களும் நீடூழி காண வாழ்க வளர்க என்று வாழ்த்தி கொண்டு இப்படி மாடுகளை பிடித்து இந்த அண்ணன் தம்பி இரண்டு பேர்களும் எங்கே வருகிறார்கள்? எங்கம்மா வருகிறார்கள்? எம்மா அண்ணன் தம்பி இரண்டு பேர் அழகுடனே வாராரே. உப்பு வாங்க வேணும் என்று வாராரே ரெண்டு பேர் மாடுகளை பட்டி கொண்டு பயிற்சியுள்ள மன்னர்கள் அடாவடை வியாபாரத்துக்கு உப்பு வாங்க வேண்டும். வியாபாரத்துக்கு உப்பு வாங்க வேண்டும். உப்பு வாங்க வேண்டுமே என்று உப்பு வாங்க வேண்டுமே என்று அப்படியே மாடுகளை பட்டி கொண்டு வருகிறார்கள். மாடுகளை பத்தி கொண்டு வருகிறார்கள். எந்த முகமாக வருகிறார்கள் இரண்டு பேர்களோ? தம்பி இரு பேர்களை எந்த முகமாக வருகிறார்கள்? வடக்கு நல்ல முகமாக வாராரே பிள்ளைமார்கள் ஆறு முகநேரி
அளத்துக்குள்ளே வந்து அந்த அளத்துக்குள்ளே வந்து இருந்தாலும் அந்த உப்பளம் ஆறுமுகனேறி அளத்துக்குள்ள உப்பளத்திலே வந்து அந்த உப்பளத்திலே வந்து அடாவடி விலை கொடுத்து உப்பு வாங்கி விலை கொடுத்து உப்புகளை வாங்கி அடாவடி வேகமாகவே பொதி போட்டார்கள் மாட்டிலே மாட்டிலே பொதி போடுகிறார்கள் அடி பொதி போட்டு பொதியில் போட்டு மாடிகளை பட்டி கொண்டு மன்னர்களும் வாராரே எங்கே எங்கே ஏட்டதொரு நல்லூரி வாதகோடி குறும்பூரி விளக்கு விட்டு அடாவடு குறுக்கு பாதையாகவே வருகிறார்கள் இந்த பிள்ளைமார்கள் அண்ணன் தம்பி 2 பேர்கள் அண்ணன் தம்பி 2 பேர்களும் ஆமா மாடுகளை வட்டி கொண்டு மாடுகளை வட்டி கொண்டு குறும்பூர் பாதகோடு குறுக்கு பாதையாகவே வருகிறார்கள் குறுக்கு பாதையாகவே வருகிறார்கள் மேற்கு திசையை நோக்கி மேற்கு திசையை நோக்கி தெரிந்திருப்போரி நடை கடந்து நடையடந்து திரட்டி வருகிறார் மாடுகளை திரட்டி வருகிறார்கள் மாடுகளை எம்ம தேரடியும் தான் கடந்து ஆழ்வார் திரகத்தை விளக்கு வேண்டிய அண்ணன் நம்பி 2 பேர் கிருஷ்ணாபுரம் மாடையாக இருவையோடு வாராரே மாடுகளை பட்டி கொண்டு மன்னர்களும் அல்லன்னமயமார்கள் 2 பேர்களும் பெரியராஜா பிள்ளையும் சின்னராஜா பிள்ளை 2 பேரும் 2 பேரும் அப்படியே மாடுகளை பட்டி கொண்டு வருகிறார்கள் பொதி மாடுகளை பத்தி கொண்டு வருகிறல்லவா அடாபடி உப்புகளை ஆமா அடை மேலே பொதி போட்டு பொதி மாடுல பொடி போட்டு சரி அப்படி வருகிற போது எந்த வழியாக வருகிறார்கள் அண்ணன் தம்பி 2 பேர் எந்த வழியாகவே வருகிறாள் அம்மா மேற்கு முகமாகவே மேற்கு முகமாகவே பாளையங்கோட்டை வருகிறார்கள் பாளையங்கோட்டை வருகிறார்கள் பாளையங்கோட்டையிலே சிரட்டை பிள்ளையாரை தான் வணங்கி சிரட்டை பிள்ளையாரை தான் வணங்கி எந்த வழியாக வருகிறார்கள் இந்த அண்ணன் தம்பி 2 பேர்களோ எந்த வழியாகவே அண்ணன் தம்பி 2 பேர்களோ சிரட்டை பிள்ளையாரை வணங்கி எங்கு வருகிறார் தெரியுமா அண்ணன் தம்பி 2 பேரும் எங்கம்மா வருகிறார்கள் அந்த நெல்லை எம்பளம் நன்னாடி நெல்லை அப்பர் காண்டி மாடி அடிபணிந்து சேர்வ செய்து அங்கிருந்து பயணமாகி பேட்டை நல்ல வழியாக பெருமையோடு வாராரே எங்கே எங்கே வருகிறார்கள் இந்த பிள்ளைமார்கள் எங்கேம்மா வருகின்றார்கள் இந்த பிள்ளைமார்கள் அடாவடி மாடுகளை வட்டி கொண்டு மாடுகளை வத்தி கொண்டு நெல்லை அம்பலத்தில் இருக்கிறாரே நெல்லையப்பர் காந்திமதியாலை அடிபணிந்து சேர்வை செய்து அந்த நெல்லையப்பரையும் காந்திமதியாலையும் அடிபணிந்து சேர்வை செய்து அங்கிருந்து பயணமாகி எம்மா பேட்ட நல்ல வழியாக பெருமையோட்டி வாராரே தாக வீட தீர்க்க வேண்டும் என்று அண்ணன் நம்பி 2 பேரும் அண்ணன் நம்பி 2 பேரும் அழகுடனையோடு செய்வார் சின்னராச
பெரியராசா பிள்ளை சொல்றாரு. பெரியராஜா பிள்ளை இடத்துல சின்னராஜா பிள்ளை என்னம்மா சொல்லுகிறார்? அல்ல, இங்கு கொஞ்ச நேரம் இளைப்பாரி செல்வோமே. இளப்பாரி சொல்லுவோமே, இளப்பாரி சொல்லுவோமே. அப்படி பங்குனி சித்தன மாசம் நாளே பகலடிச்ச வெயில் அளப்பா இருக்கு. இப்படி பங்குனி சித்தன பகலடிச்ச வெயிலா தான் இருக்கும். வெயில நடக்க முடியாதுல்ல, முடியவே முடியாது. ஆமா, அதனால கொஞ்சம் இளைப்பாரி செல்வோம் அண்ணா. இருந்து இளப்பாரி செல்லும் அண்ணா. எல்டி பேட்டைமான நகரத்திலே பேட்டைமான நகரத்திலே அள்ளந்தம்பி 2 பேரில் இளைப்பாரி இருக்கிறார்கள். பெரியராஜா பிள்ளை சின்னராஜா பிள்ளை இளப்பாரி அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மாடுகளை பொதி மாடுகளை மரத்தடியில கட்டிவிட்டு பொதி மாடுகளை மரத்திலே கட்டிவிட்டு தாக விடை தீர்த்து தாம்பூலங்கள் அந்தரித்து சற்று நேரம் அந்த குளிர்ந்த இடத்திலே இருந்து விட்டு அடி வெயில் தாழ்ந்தது. வெயில் தாழ்ந்த உடனே தமையனாகப்பட்ட பெரியராசா பிள்ளை சொல்கிறார், சின்னராஜா பிள்ளை இடத்துல என்னமா சொல்லுகிறார்? தம்பி, வெகு நேரமாகது வெயில் இல்ல, நாம நடந்து செல்வோம். வெயில் தாழ்ந்து நம்ம நடந்து செல்வோம் என்று எங்கு வருகிறார்கள்? எந்த வழியாக வருகிறார்கள்? அவ மாட்டுகள் பட்டி கொள்ளு மன்னர்களும் வாராரே. மாடுகளை வற்றி கொண்டு வண்ணவேறு வாராரே. எங்கே ஏகி வார ஏற்றதோர் 2 பேரும், எங்க ஏகி வார ஏற்றதோர் 2 பேர்களும். அடாவடி அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும். அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் பொதிகளை தூக்கி மாடு பேரிலே போட்டு பொதிகளை தூக்கி மாடு மேலே போட்டு மாடுகள் முன்னடக்க மன்னர் 2 பேர்களும் பின்னடக்க மாடுகள் முன்னடக்க மன்னர்கள் பின்னடக்க அவ விக்ரமசிங்கம் பாடையாக வாராரே 2 பேரும். விக்ரமசிங்கர பாதையாக வாராரே 2 பேர்களும். பொட்டல் போதூர் ஊரதருகே, பொட்டல் போதூர் ஊரதருகே அவ புகழுடன் வாராரே. அதாவது பொட்டல் போதூர் ஊர் நகரம் அணுகிறார்கள் பெரியராசா பிள்ளையும் சின்னராசா பிள்ளையும். பெரியராஜா பிள்ளையும் சின்னராஜா பிள்ளையும் அந்த பொட்டல் புதூர்மான நகரத்திலே பொட்டல் புதூர்மான நகரத்திலே அடாவடி பொதிகளை இறக்கி வைத்து பொதிகள் உப்பு மூட்டை பொதிகள்லாம் இறக்கி வைத்து பெரியராசா பிள்ளையும் சின்னராசா பிள்ளையும் பெரியராஜா பிள்ளை மகள் சின்னராஜா பிள்ளை மகள் ஒரு மரத்தடியிலே மாடுகளை கட்டிவிட்டு பொதி மாடுகளை கட்டிவிட்டு கொடிமாட்டை அவைத்து பொட்டல் புதூர் ஊரில உப்புகளை நெல்லுக்கு மாத்தணும். உப்பு கொண்டு வந்த உப்புகள்லாம் நெல்லுக்கு மாத்துகிறார்கள். அப்படின்னு எப்படிப்பா? நம்ம உப்பை கொடுத்துட்டு நெல்லு வாங்கணும். உப்பு கொடுத்துட்டு நெல்லு வாங்குவார்கள். ஆமா, சரிக்கு சரி. சரிக்கு சரியா கொடுப்பாங்களோ? ஆமா. அப்படியா? உப்புக்கு ஆமா நெல்லுகளை மாட்டி நெல்லுகள்லாம் மாத்தி கொண்டு அதாவது பொட்டல் புதூர் ஊரில உப்பு வியாபாரம் ரொம்ப ஏகபோகமா நடக்கும். பொட்டல் புதூர்ல உப்பு வியாபாரம் ஏகதடா நடக்கு. ஆமா, மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு வருகிறார்கள் நெல்களை. நெல்களை அப்படியே உப்பு கொண்டு கொடுத்து நெல்லுகளை மாத்தி கொண்டு வருகிறார்கள். வியாபாரம் நல்ல வியாபாரம். ஆமா, பொட்டல் புதூர்ல பொட்டல் புதூர் அப்படி வியாபாரம் பார்க்கின்ற போது உப்பு வியாபாரம் பார்க்கிற போதோ அடாவடி சொல்லுகிறா, தம்பி என்ன அடாவடி வியாபாரம் முடிஞ்சுட்டு நம்ம செல்வோமே, நம்ம ஊருக்கு செல்வோமே, ஊருக்கு போனோம்லப்பா. ஆமா என்று இந்த அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் அடாவடி பொதி மாடுகளை பொதிகளை மாட்டின் மீது பொருத்தமாக ஏற்றுகிறார்கள். நெல்லுகளை ஏற்றுகிறார்கள். மாடுகளை பட்டி கொண்டு இந்த மன்னனான பெரியராசா பிள்ளையும் சின்னராசா பிள்ளையோ பெரியராஜா சின்னராஜா பிள்ளையோ செட்டி நாடு தருவாயிலே தென்மடலை வீதியிலே திரட்டி வாரார் மாடுகளை. எந்த தெருவு? செட்டி நாட்டு தெரு. செட்டிநாடு தெரு தெரு அடாவடி அந்த பொட்டல் புதூர்மான நகரத்திலே பொட்டல் புதூர்மான நகரத்திலே செட்டிநாடு தெருவு தென்மடல் வீதி திரட்டி வருகிறார் மாடுகளை. பொதி மாடுகளை விரட்டி வருகிறார் அண்ணன் தம்பி 2 பேர்களும். மாடுகளும் முன்னடக்கே மன்னர்களும் பின்னடக்கே பெண்ணும் முன்னும் வாராரே பிரியமுள்ள 2 பேரும் தெற்கு திசையான அடாவடி எங்கு வருகிறார்கள்? அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் எங்கம்மா வருகிறார்கள்? அடாவடி வாங்கியதோ நெல்களை
வளையலை வகையுடனே எடுத்துக்கொண்டு வளையலே எடுத்துக்கொண்டு மூட்டை மூட்டையாக கட்டிக்கொண்டு மூட்டை மூட்டைகளாகவே கட்டிக்கொண்டு செட்டிநாடு தெரு தென்மடல் வீதி செட்டிநாடு தெரு அந்த தென்மடல் வீதி அவர் இத்தக்கு ஆனதீடை ஆட்டங்கர ஓரத்தீரே ஆட்டங்கர ஓரத்தீரே உடனே வாராரே தெற்கு திசை நோக்கி வருகின்ற போது தென் திசை பார்த்து வருகிற போது ஆட்டாங்கர ஓரம் ஆத்தாங்கர ஓரம் அட்டங்கரை ஓரை திரை அக்கினி முத்தாருடைய கோட்டையை கண்டார்கள் 2 பேர்களும் அக்கினி முத்து அமர்ந்திருக்காளே கோட்டை கண்டார்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் யார் இருக்கா என் அக்கினி முத்தம்மா அல்லவா இல்ல ஊரை காத்து அமர்ந்திருக்காளை எந்தாய் அக்கினி முத்தாய் அக்கினி முத்து அம்மனுடைய கோட்டையை கண்டார்கள் இந்த பிள்ளை மக்கள் 2 பேர்களும் பெரியராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளை கண்டார்கள் பெரிய ராசா பிள்ளையும் இல்ல ராசா பிள்ளையும் கண்டு கண்ணுடனே அந்த இடங்கள் எப்படி செழிப்பாக இருக்கிறது ஆத்தா குடியிருக்க எவ்வளவு செழிப்பும் செலவுமா இருக்கு கோட்டை கேளாங்கோடி மாறமா கொத்தளமோ அங்கே அங்க சுத்தி வர கோட்டைகளா சூழ வர ஆண்டதொரு தென்னந்தோப்பா நல்ல தண்ணீர் கிணறுகளா என்னையா கண்டார்கள் என்ன கண்டார்கள் கோட்டைகள் கொடிமரங்கள் கொத்தள மரம் அங்கே கண்டார்கள் கண்டார்கள் அண்ணன் தம்பி 2 பேர்களும் சுத்தி வர கோட்டைகள் சூழ்ந்ததொரு தென்னந்தோப்பு சூழ்ந்ததொரு தென்னந்தோப்பு அல்லவா தென்னந்தோப்பு மட்டுமா அடி நல்ல தண்ணீர் கிணறுகள் நல்ல தண்ணி கிணறுகள் மாந்தோப்பு ஆந்தோப்பு தென்னந்தோப்பு அடி செழிப்பாக இருக்கிறது அக்கினி முத்தாருடைய கோட்டையிலே அக்கினி முத்தாருடைய கோட்டையில அவ்வளவு செல்லம் செழுப்பமாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது கண்டார்கள் இந்த பிள்ளைமார்கள் அம்மன் நம்பி 2 பேர்களும் பெரியராஜா பிள்ளையும் சின்ன ராஜா பிள்ளையும் கண்டார்கள் கோட்டைய முத்தார் அக்கினி முத்தாருடைய கோட்டையை கண்ட போது அக்கினி முத்தாருடைய கோட்டையை கண்ட போது தம்பி சொல்றாரு அண்ணா 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 பெரிய ராசா பிள்ளை அடாபடி நாமளை 2 பேரை எங்கு தங்கிருந்து சாப்பிட்டு இளைப்பாரி போவோம் பொதுவார கட்டி தங்கியிருந்து இளைப்பாரி சொல்லுவோம் என்று பொடிமாடுகளை அவிழ்த்து பொடிமாடுகளை அமுத்து அதாவது அந்த தென்னை மரத்திலே கட்டிவிட்டு பொதுவான தென்னை மரத்திலே கட்டிவிட்டு இந்த அக்கினி முத்தாருடைய கோட்டையிலை அக்கினி முத்தம்மன் கோட்டையில சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு போவோம்னா சமையல் செஞ்சு சாப்பிட்டு போவோம் கொண்டு வந்த கட்டுச்சோறு பூரா காலியா போயிட்டு காலியாயிட்டல்லவா ஆமா 7 நாளைக்கே வச்சு சாப்பிட முடியும் கட்டுச்சோறு முடியாதல்லவா கட்டுச்சோறு கொண்டு வந்த சாப்பாடு பூரா சரியா போச்சு சரியா போச்சு அதாவது இந்த இடம் எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறது இந்த இடம் நமக்கு பிடிச்ச இடம் குளிர்ச்சியாக இருக்கு இந்த இடத்துல இருந்து சாப்பாடு செய்து சாப்பிட்டுட்டு போவோமே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு போவோமே அண்ணா என்னையா செய்தார்கள் பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளையோ என்னம்மா செய்தார்கள் அக்கினி முத்தா கோட்டையிலே அண்ணன் நம்பி 2 பேரும் அடுப்பு கூட்டைகள் இல்லாமல் அங்கோ இங்கோ ஓடுகிறார் சமையல் செய்யணும்னா அடுப்பு கட்டி வேணும்ல கண்டிப்பா சமையல் செய்யணும்னா அடுப்பு கட்டி வேணும்ல அடுப்பு கட்டி இல்லாம சமையல் செய்ய முடியாதுல்ல அடுப்பு கட்டி இருந்தா தான் அடுப்பு கூட்ட முடியும் அடுப்பு கூட்ட முடியுமோ ஆமா 3 கட்டி வேணும்ல அடுப்பு கட்டி 3 கட்டி வேணுமா அடுப்பு கூட்டத்துக்கு 3 கட்டி வேணும்ல அப்படியா அங்க இங்க அங்குமாக ஓடுகிறார்கள் அண்ணன் தம்பி வேற அங்க இங்க போய் பாக்குறாங்க ஒண்ணும் கிடைக்கல 2 பேரும் பார்க்கும்போது ஒரு இடத்துல கல் இல்ல அடுப்பு கட்டி கல் இல்ல அடுப்பு கூட்டுவதற்கு கல் இல்லை கிடையாது எங்கு கண்டார் என்ன கண்டார்கள் அம்மனோட கோட்டைக்குள்ள அழகான கட்டி ஒன்று விடக்குடையா இடம் அடிலே அடாபடி
அடுப்பு கட்டி கூட்டுதற்கு கல் இல்லாதபடி கல்லு இல்லாதபடி அடி சுத்தி சுத்தி பாக்குற போட அக்கடி முத்தாருடைய கோட்டைக்குள்ளே அக்கடி முத்தமுடைய கோட்டைக்குள்ளே அடுப்பு கட்டிய கண்டார்கள் 2 பேர்களும் உள்ள இருக்க அடுப்பு கட்டி கண்டார் அண்ணன் தம்பியமாரி 2 பேர்களும் அண்ணா அண்ணா இங்க இருக்கு அடுப்பு கட்டி எடுத்துட்டு போய் நம்ம சாதங்கரிகளை சமைப்போம் சமையல் சமைக்கும் அம்பாருடைய கோட்டை என்ன அறிந்தார்களா பிள்ளைமார்கள் அறியவில்லையே பிள்ளைமார்கள் அவை 2 பேர்களும் அறியாதபடி அடுப்பு கட்டி தான் அடைந்து அழகுடைய பிள்ளைமார்கள் அடே அம்மாருடைய ஆலயத்தில் அடுப்பு கட்டி புரட்டுறான் அடுப்பு கட்டிய புரட்டுறா அப்படி அடுப்பு கட்டி பிள்ளைமார்கள் புரட்டுகிற போது பிள்ளைமார்கள் புரட்டுகிற போது கட்டி அட புரட்டும் போது கண்களையும் கட்டுடையா அடி அடுப்பு கட்டிய புரட்டும் போது பிள்ளை மக்கள் 2 பேரும் கண்களை கட்டுது அப்படியே கண் கட்டுகிறது சரி எல்லாம் ஒரு படியா கண் கட்டுது அப்படிங்க கண் கட்டுறது எனக்கு இறக்கமா இருக்கிறது சாப்பிடாம இருந்திருக்கோம்லப்பா அதனால கண்ணை கட்டலாம் சாப்பிடாம இருந்தனால கண் கட்டுது சரி என்று நினைத்து கொண்டு அள்ளந்தம்பி 2 பேர்களும் பெரியராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளை மகனோ அக்கினி முத்தா கோட்டையை அடுப்பு கட்டி குட்டியல்லோ ஒரு கல்லெடுத்து அடுப்பு கட்டி கூட்டி ஒரு கல்லெடுத்து அடுப்பு கட்டியை ஊட்டி இது அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் அடுப்பு கட்டி கூட்டுகிற போது அடுப்பு கட்டிகளை ஊட்டுகின்ற போது இருக்காளே ஆத்தா அக்கடி முத்தம்மா அக்கடி முத்தா அக்கடி முத்தம்மா கண்ணி செல்ல பிள்ளை போடு கண்டாரையா பிள்ளை மகள் ஒரு கள்ளி பிள்ளை போலே கண்டார் இந்த பிள்ளை மகன் கள்ளி பிள்ளை போலவே கண்டார்கள் அண்ணன் தம்பி 2 பேர்களும் பார்த்துட்டார்கள் உடனே என்ன அப்படியே மனமெல்லாம் படபடன் அடைக்க ஆள் இல்லாத இடத்திலே ஒரு கன்னி பிள்ளை ஒன்று போகிறது ஒரு கன்னி பிள்ளை ஒன்று போகிறது என்னன்னு தெரியலையாப்பா என்னன்னு அதிசயமா எனக்கு அப்படி கால்கையெல்லாம் கிடுகிடுன்னு பறக்க அண்ணன் தம்பி 2 பேர்களுக்கும் பெரியராஜா பிள்ளைக்கு சின்னராஜா பிள்ளைக்கு கால்கையெல்லாம் அப்படியே கிடுகிடுன்னு பறக்கு அதையும் அறியாதபடி கன்னி பிள்ளையும் அறிந்தாள் என்றாய் அக்கினி முத்தாள் அக்கினி முத்தாள் என்று அறியவில்லை தெரியவில்லை அண்ணன் தம்பி 2 பேருக்கு அறியவில்லை தெரியவில்லை அறியாதபடி அந்த அடுப்பு கட்டி எடுக்காம விட்டார்களா இல்லை இல்லை எடுத்து சமைக்கணும்லாமா பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் பெரிய ராஜா பிள்ளையும் சின்ன ராஜா பிள்ளையும் அடுப்பு கட்டி கூட்டி சம்பா நல்ல அரிசியதை சாதமாக தம் அடித்து சமைக்கிறார்கள் 2 பேர்களும் என்னம்மா கறி சமைக்கின்றார்கள் உங்க வீட்டுல சம்பாரிசி பொங்கி சாப்பிடுவீங்களா சம்பாரிசி எங்கம்மா இப்ப பொங்கி சாப்பிட முடியுது தொண்டைக்குள்ள இறங்காது உங்களுக்கு ஆமா இப்ப பூரா ஈக்கி சம்பா தான் நல்லா இருக்கு பொடி அரிசி பொன்னி அரிசி கேக்கு வாங்கி ஆமா நவாப்பரிசி அதுதான் நல்லா இருக்கு அப்படியா ஆமா அதுக்கு தானப்பா உங்களுக்கு இப்ப போய் நோய் நிறைய வருது அந்த பொன்னி அரிசி சாப்பிட கண்டு சாப்பாட்டுக்கு ஆமா அந்த காலத்துல பூரா சம்பாரிசி சாப்பாடு ஆமா நம்ம ஐயா குடத்துக்கார ஐயா சம்பாரிசி சாப்பிட்டு ஆள் எப்படி இருக்கோம் பாத்தியா கண்ணை பாரு சும்மா முண்டக்கண்ண மாதிரி உருண்டுகிட்டே இருக்காரு அந்த கட்டக்கார ஈக்கி சம்பாவை தின்னுட்டு எப்படி இருக்காமனு ஆகாது 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 ஆமா அதனால எல்லையா செய்தார்கள் என்னம்மா செய்கிறா சம்பா அரிசியதை சாதமாக தான் வடித்து சம்பா அரிசியதை சாதமாகவே நான் படைத்து எல்லையா கறி வகையில் சமைத்தார் இந்த பிள்ளைமார்கள் என்ன கறி வகை சமைக்கிறா கத்தரிக்கா சாம்பார் கருணை கிழங்கு புளிக்குழம்பு ஒரு குழம்பு ரசமும் வைத்தார் முட்டைக்கோச பொரித்து வைத்தார் பூசணிக்காய் பச்சடியா
இரண்டு பேர்களும் அண்ணன் தம்பிமார்கள் இரண்டு பேர்களும் சாதம் கறிகள் சமையல் செய்து முடித்து சாதம் கறி எல்லாம் சமையல் எல்லாம் தான் முடித்து விட்டு ஆட்டிலே சென்று நீராடி வந்து ஆத்திலே சென்று நீராடி வந்து அப்படி தலைமுழுகி தலை அப்படி கோதி விடுகிறார்கள். ஆமா ஐயா அந்த காலத்து ஆட்கள்லாம் பார்த்து தலைய பார்த்த பாருங்க ஒரு முழம் ஒரு பாகம் இருக்குமா. ஆமா யாருக்கு? பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு. ஆண்களுக்கு தாமா குடும்பி இருக்கு குடும்பி என்னப்பா? ஆமா குடுமியா? ஆமா அப்படி அள்ளி முடிச்சு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல ஆமா அள்ளி முடிச்சு அந்த ஊசி என்ன ஊசி? கொண்ட ஊசி. கொண்ட ஊசி அப்படி ஊசி குத்தி வச்சாலும் அந்த வந்தாலே ஒரு தோரணையா இருக்கும். வந்தாலும் அப்படியே தோரணை ஜம்மீன மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. இப்ப உள்ள மண்டைகள் வெட்ட பாருங்க, உள்ளே கீரிப்புல மண்டை வெட்டு. இப்ப போற போறது பாக்ஸ் கட்டிங். பாக்ஸ் கட்டிங். பாக்ஸ் கட்டிங். சரி. ஆமா. அடி கீரிப்புல அங்க ரோட்ல பாஞ்ச மாதிரி இருக்கு மண்டை பாக்க. அப்படித்தான் இருக்கு. அங்க இங்க ஒரு குவாடு, அங்க ஒரு குவாடு. ஆமா. இந்த புருவத்துல ஒரு குவாடு. காணா வரைக்கும் கண்ணு புருவத்துல ஒரு குவாடு. அதானே கேக்க. ஆமா. அட பாவி. ஏம்மா முடி வெட்டுற உங்க முடி வெட்டு உங்க முகத்தை பார்க்கவே சகிக்கல. ஆமா. இங்க முகம் நல்லா தான் இருக்கு. சரி. அந்த மண்டை வெட்ட பார்த்தாலே முகமே நல்லா இல்லாம இருக்கு. நல்லா இல்ல. இப்ப உள்ள மண்டை வெட்டு. நம்ம பழைய தாளக்காரரு சரி மண்டை பாரு பூரா வெட்டி இருக்காரு, பூரா மொட்டை போட்ட மாதிரி வெட்டிட்டு வந்திருக்காரு. ஏமா அவரு மொட்டை போட்ட மாதிரி வெட்டலம்மா. ஆள் தண்ணி அடிச்சிட்டு தெரியாம கிரைண்டருக்குள்ள தலைய விட்டுட்டாருமா. ஓஹோ, கிரைண்டர்ல விட்டுட்டாரோ? ஆமா. நான் முடிதான் வெட்டிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். அது ஒரு பக்கமா வலிச்சு எடுத்துட்டு. அட பாவி. ஆமா. இப்ப உள்ள மண்டை வெட்ட பத்தியில பிள்ளைகளை பார்க்க முடியல, சகிக்க முடியல. மண்டை வெட்டு அந்த காலத்துல அப்படி கிடையாது. பெரியோர்கள் ஒரு முழம் ஒரு பாகம் இருக்குமா தலைமுடி ஆண்களுக்கு. ஆண்களுக்கு அவ்வளவு இருக்குமா முடியும். அப்படியே குளிச்சிட்டு தலைய உதறி விட்டு குளிச்சிட்டு அப்படியே தலைய உதறி விட்டு அப்படியே அள்ளி முடிஞ்சாலே பார்க்கும் போது ஆண்களை பார்க்கும் போது ஆணுக்கு ஆண் ஆசைப்பட வேண்டும். அவ்வளவு அபூசமா இருப்பார்கள், அவ்வளவு அழகா இருப்பார்களா ஆண்கள். ஆமா. அதை போலாகவே இந்த பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் தலையை கொழிவிட்டு ஆமா அண்ணந்தமயமார்கள் இரண்டு பேர்களும் அண்ணந்தமயமார்கள் இரண்டு பேர்களும் பொங்கிய சாதம் கறிகளை பொங்கிய சமைத்த காலங்கறிகளை அடாவடி தலவாழை இலை போட்டு தலவாழை இலை விரித்து அந்த அக்கிடிமத்த கோட்டைக்குள்ள வச்சு ரெண்டு பேரும் சாப்பிடுகிறார்கள். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சாப்பிடுகிறார் அல்லவா? சாப்பிட்டு விட்டு தாம்பூலங்கள் தந்தரித்து இல்ல அண்ணந்தமயமார்கள் இரண்டு பேர்களும் அக்கிடிமத்த கோட்டைக்குள்ளே இந்த அக்கினிமுத்தம்மன் கோட்டைக்குள்ளே அப்படியே அதாவது எச்சு துப்பி வைக்கிறார்கள். எச்சு துப்பி வைக்கிறார்கள். என்ன எச்சு? வெத்தலை போட்டிருக்கல்ல, வெத்தலை போட்ட எச்சு துப்பினார்கள் அவருடைய கோட்டைக்குள்ளே, அக்கினிமுத்தம்மன் கோட்டைக்குள்ளே. ஆஹா, கல்லாயல் நாயார் அக்கினிமுத்தா, நாயார் அக்கினிமுத்தா, அவாங்காரே கோவங்கொள்ளி அறிந்தாரே அக்கினிமுத்தா கோட்டைக்குள்ளே யாரோ
செய்கிறார் என்ன செய்யல அக்கினி முத்தம்மா அல்ல மரத்திலே கட்டி வைத்தார்களே பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை மாட்டுகளை அந்த தென்னை மரத்துல கட்டி வைக்கிறார்களே மாடுகளை பொதி மாடுகளை உதரமாட சும்மா இருப்பானா உதரமாட சும்மா இருப்பானம்மா எல்லாத்தா எல்லா இருக்கும் ஓட்டையிலே அசிங்கமப்படுத்துகிறீர்கள் பிள்ளை மக்களே 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 அப்படியே மாட்டை அவிழ்த்து விட்டுட்டா மாடுல கட்ட ஊத்து விட்டுறார்கள் சரி காட்டுக்குள்ளே மாடுகள் கண்டமட்டு ஓடுகிறது அப்படியே தெரித்து ஓடுகிறது ஆகா படுத்திருக்கும் பிள்ளை மக்கள் 2 பேரை எழுந்தரித்து பார்க்கிறார்கள் எழுந்தரித்து பார்க்கிறார்கள் ஆமா இல்லப்பா படுத்திருக்கும் பிள்ளைகள் எழுந்தரித்து பார்க்கிறார்கள் எழுந்தரித்து பார்க்கிற போது எழுந்தரித்து பார்க்கிற போது கல்விழித்து பார்க்கிற போது யாருமே தெரியவில்லை மாயமா இருக்கு ஒன்றுமே யாருமே தெரியலையே மாட்டக்காங்களையே அம்மா மாடு கட்டி தானே வச்சிருந்தாங்க ஆளரபமும் இல்லையே பொதி மாட்டு கட்டி வச்சோமே தென்னை மரத்துல காணவில்லையே கட்டி வைத்த மாடுகளை காணவில்லையே பொதி மாடுகளை காணவில்லையே எல்லா அண்ணன் தம்பி 2 பேர்களும் பெரிய ராஜா பிள்ளையும் சின்ன ராஜா பிள்ளையும் ஓடியாடி பார்க்கிறார்கள் அங்க ஓடி அப்படி பார்க்கிறார்கள் கால் சடைத்தார்கள் கை சடைத்தார்கள் மெய் சோர்ந்தார்கள் மெய் சேர்ந்தார்கள் என்னன்னு தெரியல ஆளரபம் இல்லாத இடத்திலே மாடுகளை காணவில்லையே பொதி மாடுகளை காணவில்லையே அடி ஓடியாடி பார்த்து ஓடியாடி அண்ணன் தம்பி பார்க்கிற போது மாடுகளை தான் பிடித்து கட்டினார்கள் மரத்திலே சரி மரத்திலே கட்டிவிட்டு பொதி மாடுகளை கட்டிவிட்டு அப்படி எங்கு வருகிறார்கள் ஏ தம்பி இன்னும் இந்த இடத்துல இருக்க கூட இடத்தை காலி பண்ணிடணும் இந்த இடம் நமக்காக நம்ம இடத்தை காலி பண்ணிடணும் எல்லா அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் அண்ணன் தமையமாக 2 பேர்களும் அண்ணன் தம்பி 2 பேரும் அழகுடர வாராரே பொடி மாட்டான் விடிட்டு பொடிகளி நானும் போட்டு மாடுகளை பட்டி கொண்டு மன்னர்களும் பட்டி கொண்டு மாடுகளை வட்டி கொண்டு அப்படி வார போடி பொடி கீழே இறங்குது அப்படியே பொதி கீழே இறங்கி நெல்லுக்கு பொதி கீழே இறங்குகிறது கல்டா இந்த பெரிய ராசா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளையோ தம்பி என்னடா பொடி ரொம்பலடா இறங்கி கிடக்கு மாட்டுக்கு இறங்கி ரொம்ப பொதி இறங்கி என்ன செய்ய எது செய்ய அடோ பாரு அந்த கோட்டைக்குள்ள ஒரு கட்டி எடுத்து அதுல கொண்டு வை கட்டி எடுத்து அதுல கொண்டு வை ஆமா அதுல ஒரு கல் எடுத்து அதுல வைப்பா ஆமா வைப்பா பொதிமாடு மேல அப்படி சொன்ன உடனே சொல்லுகிற போதும் எல்லாத்தா இருக்காளே அக்கினி முத்தா அக்கினி குழியிலிருந்து ஒரு கட்டி எடுத்து அப்படியே அந்த பொதிமாட்டு மேல கொண்டு வைக்க பொதிமாட்டு மேல கொண்டு வைக்கிறார்கள் அப்படி வைத்த உடனே இறங்கிய பொதி சரி சமமாக இருக்கிறது இறங்கிய சரி சமமாக வந்தது பாரம் சரியாக இருக்கிற போது சரியாக இருக்கிற போது அக்கினி முத்தம்முடைய கோட்டை விட்டு அக்கினி முத்தா கோட்டை விட்டு அழகுடனே வாராரே அக்கினி முத்த கோட்டை வீடு அழகுடனே வாராரே அக்கினி முத்தாருடைய கோட்டை விட்டு அக்கினி முத்தம்மாருடைய கோட்டை விட்டு இளமயமார்கள் பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளையோ பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளையோ கோட்டை வீட்டு வாராறு குணமூட்டைய 2 பேரும் கோட்டை வீடு வாராரே குணமுடைய 2 பேரும் கோட்டை விட்டு வார போடி கண்ணார் கொடியடையவடைகள் கொடிய தேவதைகள் கண்டார் அம்பேத்தோர் வண்டிக்கார 61 சேனக்கார 51 வண்டிக்கார 61 சேனக்கார 51 வந்து 61 சேனக்காரன் பொல்லாத தேவதைகள் சத்தே தோடியா
வருகிறது. முன்னாடி மாடு பொதி மாடு வருகிறது. மாடுகள் முன்னடக்க மாய தேவதைகள் பின்னடக்க தேவதைகள் பின்னடக்க தெற்கு திசையை நோக்கி வருகிறார்கள் இந்த பிள்ளைமார்கள். பெரியராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளையோ இல்ல பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் அண்ணன் தமையமார்கள் 2 பேர்களும் தெற்கு திசை நோக்கி வந்து தென் திசை நோக்கி வந்து மாடுகளை பட்டி கொண்டு மாடுகள்லாம் பத்தி கொண்டு பொட்டல் புதூர் தான் கடந்து நாள் கடந்து பொடிமாடுகளை பத்தி வருகிறார்கள். பொதி மாடுகள் எல்லாம் பத்தி கொண்டு வருகிறார்கள். ஆமா பொட்டல் புதூர் ஒரு வீட்டு பொடிமாடு பட்டி கொண்டு உடனே வாராரே அம்பாசம் அம்மனை கடந்து கல்லட குறிச்சி வாடையாக காட்டு பாத வாராரே கனகமுள்ள 2 பேரும் பேட்டரல்ல ஊர் கடந்து பேட்டை ஊர் கடந்து பெரிய காந்திமதி அம்மாளை அடிபணிந்து அங்கிருந்து பயணமாகி கொண்டே வழியாக மாடுகள் பிள்ளையாரை அன்மணங்கு சிறப்பு வாராறு கிருஷ்ணாபுரம் ஊர் கடந்து ஆழ்வாத்திரநகரி விளக்கு வீட்டு குறும்பூர் வாட்டியாக குணமுடனே வாராறு ஆட்டாங்கரை கடந்து தம்பி 2 பேர்களும் ஏரலூர் மாநகரம் வந்தார்கள். சின்ன ராஜா பிள்ளையும் பெரிய ராஜா பிள்ளையும் எங்கு வந்தார்கள்? ஏரல் மாநகரத்துக்கு வந்தார்லவா. ஏரல் மாநகரத்திலே வந்து ஏரல் மாநகரத்திலே வந்து பொடியிறக்கி பொதிகளை இறக்கி வைத்து விட்டு மாடுகளை கட்டிவிட்டு பொதி மாடுகளை கட்டிவிட்டு இந்த புகழுடைய பிள்ளை மக்கள் பெரிய ராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளை மகனோ அப்படியே பொடி மாட்டை இறக்கணா பத்தியலா. ஆமா அடை கொண்டுட்டு வந்தால கல்லு அடை கல் எங்கு வந்து விழுகிறது? எங்குமா வந்து விழுகிறதோ அப்படி கள்ளி மூளையிலே அந்த கொண்டு வந்த கல்லானது விழுகிறது. கொண்டு வந்த அந்த கட்டி அடுப்பு கட்டி அடி பொத்தனை கண்ணி மூளையிலே விழுந்தவுடனே கண்ணி மூளையில வந்து விழுகிற போது கொடிகளை எட்டி அந்த கட்டிகளை இறக்கி அண்ணன் தம்பி 2 பேர்களும் பெரிய ராஜா பிள்ளையும் சின்ன ராஜா பிள்ளை மகனும் கள்ளி திசையிலே விழுந்ததை கவனிக்கவில்லை பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை. கவனிக்க 2 பேர்களே கவனிக்கவில்லையே. கவனியாடபடி இருக்கின்ற போது வீட்டுக்குள்ளே வந்தார்கள். வந்தவுடனே மனைவிமார்கள் என்ன பாருங்கள் சுவாமி வாருங்கள் என்ன வியாபாரம்லாம் நல்லா ஏக செழிப்பு ஏகப்பட்ட செழிப்பு உப்புக்கு நெல்லுகளை மாட்டி வந்திருக்காங்க. நெல்லுலாம் ஏகப்பட்ட நெல்லு ஏகப்பட்ட இருக்கு. மூட்டையாக அடுக்கி வைத்து விட்டு நெல்லுகளை மூட்டை அடக்கி விட்டு அப்படி இருக்கின்ற போது அப்படி கனவு வந்திருக்காரு. ஆமா ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாசமெல்லாம் இருந்து வியாபாரம் பார்த்திருக்காங்க. உப்புகாரம் பார்த்துட்டு வந்திருக்காங்களே. சரி சாதங்கரிகளை சமைத்து தலவாழை இலை விரித்து சாதங்கரிகளை படைத்தார்கள். சாதங்கரிகளை வைத்து
வைத்தவுடனே குளித்து தலமுழுகி குளித்து தலமுழுகி இல்ல குணமுடைய பிள்ளை மக்கள் குணமுடைய பிள்ளை மக்கள் அப்படி சாப்பாட்டு எடுத்து வாயில வச்சு சாப்பிட போறான். ஆமா சாப்பிடுகிற போது அப்படி உச்சியில் அப்படி குறை ஏறுகிறது. சரி குறை ஏறுகிற போது தண்ணீர் கொண்டு கொடுக்கிறாய் இந்த மங்கையாகப்பட்ட பெண்குடியாய் நல்லா எல்லமண்ணா சாப்பிடும் போதே புறை ஏறுகிறது. யாரு ஏசுவாங்களா யாரு பேசுவாங்களா தெரியலையே. எனக்கு யாரு நினைக்காங்களா தெரியலையே. உங்களை நினைக்க யாரு இருக்கா? உங்களை கட்டக்காரன் தாளக்காரன் நினைப்பாரு. அவர்களை நினைக்க வீட்டமா இருக்கா இல்லையா? என்னப்பா அப்படியா? அதானே கேட்க என்ன செய்ய இல்ல பிள்ளை மகனாகப்பட்டவர் புறையேறுகிற போது அதை அறியாடபடி சாப்பிடுகிறார்கள் மன்னர்கள் 2 பேர்களும். பெரியராஜா பிள்ளையும் பின்னராஜா பிள்ளையும் சாப்பிடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது சாப்பாட்டுகளை முடித்து இருக்கும் போது அப்படியே ராத்திரி தினத்துல படுத்திருக்கா 2 பேரும். அப்படி படுத்திருக்கும் போது கட்டிரீட படுத்தவரை கால்வாரி எரியுடைய அப்படியே அண்ணன் தம்பி 2 பேர்களும் பெரியராஜா பிள்ளை சின்னராஜா பிள்ளை 2 பேர்களும் அப்படியே வாய் புலம்புகிறார்கள். அப்படியே படுத்திருக்கும் போது வாய் புலம்புகிறார்கள். புத்தி தடுமாறி பேசுகிறார் இந்த 2 பேர்களும். பேசிக்கொண்டு அண்ணன் தம்பிகள் பேசிக்கொண்டு இல்ல மன்னராகப்பட்ட 2 பேர்களும் பெரியராஜா பிள்ளை சின்னராஜா பிள்ளை 2 பேர்களும் தெருவதியில போற வேலை அவர் இழுக்கிறதும் சண்டையது போடுகிறார். அம்மனுடைய அருளாளே அடே தெருவுல 2 பேரும் போறா. 2 பேரும் தெருவுல போனா அடி கூப்பிட்டு சண்டை இழுக்கா. கூப்பிட்டு வழி வருது சண்டை போடுகிறார்கள். யாருப்பா உங்க கூட சேர்ந்தாளு? வீண் வம்பு இழுக்காங்க. வீண் சண்டை வீண் வம்பு இழுக்கா. யாருடைய வேலை? எல்லாம் தாயான அக்கினிமுத்தம்ம வேலை அல்லவா? இருக்காளே ஆத்தா அக்கினிமுத்தாரம்மா. அக்கினிமுத்தம்மா என் அக்கினிமுத்தம்மாளுடைய வேலை அல்லவா? வேலை அல்லவா? அறிந்தார்களா? அறியவில்லை. அப்படி இருக்கிற போது அடி அரமனைக்குள்ள இருக்கின்ற போது இருக்காளை ரப்பல் உதிரமாடல் உதிரமாட வள்ளியராயல் கற்களையும் மண்களை அப்படியே கண்டபட்டு பொத்துன்னு எறிகிறான். என்னப்பா கற்களையும் மண்களையும் கண்ட மட்டும் அப்படி எரிகிற போது பொத்துன்னு வீட்டுக்குள்ள விழுது. வீட்டுக்குள்ள அப்படியே பொத்து விழுகிறது. என்ன விழுது? கல்லு மண்ணுமா விழுகிறது. சரி ஆஹா என்னன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள கல்லு மண்ணால விழுது. என்ன ஏவல்னு தெரியலையே. ஒரு நாள் இல்ல திருநாளா இருக்கு. இல்ல மங்கையாகப்பட்டவள் பெரிய ராசா பிள்ளையுடைய மனைவியும் சில்லராசா பிள்ளையுடைய மனைவியும் அப்படியே மாடு கறக்க வருகிறார்கள். அடி மாடு கறக்கின்ற போது அப்படியே மாடு கறந்தா மாட்டுல என்னப்பா வரும்? மாடு கறந்தா பால் வரும். பால் தானே வரும். ஆனா பால் வரக்கூடிய அந்த மடுவிலை அப்படியே ரத்தமாக வருகிறது. கண்டால் மங்கையவளாக கை கால் பதறி ஓடோடி வருகிறாள். மன்னன் பெரியாரிடத்தில் ஓடோடி வருகிறார்கள். மாட்டிலை பால் கலர்ந்த ரத்தமாக வருகிறது. என்ன அதிசயமா இருக்கு. என்ன காரணமே தெரியலையே. அடி கறிக்கு மஞ்சள் அரைக்கும் போது கரு நிறமாக மாறுகிறது. கறிக்கு மஞ்சள் அரைக்கும் போது கரு நிற
கலகமாகவே மாறுகிறது. ஆமா. பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை மனைவி 2 பேர்களுக்கு மனைவிமாறு 2 பேர்களும் அதாவது வயிற்று வலி வருகிறது. தீராத வயிற்று வலி வருகிறது. தீராத வயிற்று வலி மட்டுமா? என்ன அடி தலைவலி வருகிறது, தலை சுத்து வருகிறது, இருக்க முடியவில்லை, எழுந்தரிக்க முடியவில்லை. இருக்க முடியவில்லை, 2 பேருக்கு எழுந்தரிக்க முடியவில்லை. அப்பந்தான் கண்டார் பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை 2 பேர்களும். அண்ணன் தம்பி 2 பேரும் கண்டார்கள். ஆஹா ஆஹா என்னன்னு தெரியலையே. ஒரு நாள் இல்ல திருநாளா இருக்கு, யாவலா இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் பாரு ஒரே பொத்து பொத்துன்னு கல்லு மண்ணுமா விழுது. என்னன்னு தெரியலையே. என்னவென்று அறிய வேண்டும். அறிய வேண்டும், தெரிய வேண்டும். எல்லாம் அண்ணந்தமயமார்கள் 2 பேரும் எங்கே வருகிறார்கள்? பெரிய ராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளை 2 பேரும் எங்கம்மா வருகிறார்கள்? அம்மா அண்ணன் தம்பி 2 பேரும் அழகுடனே வாராரே. எங்கே எங்கே ஏகி வாராரே. ஏற்றதோர் 2 பேரும் அவக்குறி கேட்க வேறு என்று உடமுடனே மாநாடு உரண்டு இடம் குறி கேட்க வாராரே. உடமுடைய பிள்ளை மகள் பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை 2 பேர்களும். பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை 2 பேர்களும் மாநாட்டில் இருக்கிறாரே குறமகள். குறமகள் குறமகள் இடத்திலே குறி கேட்கணும். குறி கேட்க வேண்டும். என்னன்னு பார்க்கணும்பா. இது என்னன்னு பார்க்க வேண்டும். எல்லாம் அள்ளநமயமார்கள் 2 பேரோடுவா. ஆனந்தமயமார்கள் 2 பேரோடு பள்ளி என்று சொல்லக்கூடிய குறமகள் இடத்திலே வந்து குறி கேட்கிறார்கள். குறமகள் இடத்திலே வந்து குறி கேட்கிறார்கள். ஏன் நீங்க யாரியா? யார் யாரம்மா? அம்மா குறமகளே. குறமகளே எங்களுக்கு ஊரு ஏரல் ஊர் மானம் நகரம். ஏரல் மானம் நகரம் எங்களுக்கு ஊரு. பிள்ளைமார்கள் வரைக்கத்தில பிறந்த பிள்ளைகள் அங்க 2 பேர்களும். நாங்கள் 2 பேர்களும். ஆனா எங்க வீட்டுக்குள்ள ஒரே கல்லு மண்ணுமா எரிகிறது. ஒரே கல்லு மண்ணுமா வந்து மாடு கறந்தா மாடு கறக்கும் போது பால் இல்லாதபடி ரத்தமாக வருகிறது. மடியிலிருந்து ஒரே ரத்தமா வருகின்றது. என்னுடைய மனைவிக்கு தீராத வயிற்று வழியாக இருக்கும். தீராத வயிற்று வழியா இருக்கும். என்ன நீ தப்பா சொல்லணும். ஆமா என்று சொல்லுகிற போது இந்த குறமகளாகப்பட்ட வள்ளி என்ற குறமகள் வள்ளி என்று குறமகள் எம்மதி அங்க வேணும் நான் உடைந்து நிறை நாளை நிறை மறக்க நீரோடு போகும் குறமகளும் குறி சொல்லவே குறி சொல்லவே குடமுடைய இளம் பிள்ளை குறி கேட்கிறார்கள். பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை. பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் குறமகடத்திலே குறி கேட்கிறல்லவா? அப்படி குறி கேட்கிற போது குறி கேட்கிற போது யாரு பாருக்கா யாரு வாரா யாரு வாரா? அடே இந்த மங்கையாகப்பட்ட இந்த வள்ளி என்ற குறமகள். வள்ளி என்ற குறமகள் அவ சித்துடுக்கு தான் நடுத்து சீரியவள் அடிக்கிறாள். அடிக்க விடுவானே அப்ப உதற மாடல் அடிக்க விடுவானே. உடுக்க போத்து நான் அடிச்சு உடைக்க உடுக்க ஒரு பக்கம் அடிக்குமா போத்து நான் அடிச்சு உடுக்க அடிக்கடி உடுக்கு இடத்துல வந்து நீ உடுக்க அடிக்க பாரு ஒண்ணு உடுக்கல ஓட்ட போட்டுருவியா? அப்படியா? அடி உடுக்கை உடைக்கிறான் இளப்பல் உதிர மாடல். உடுக்க அடிக்க விட மாட்டேங்க. அடிக்க விட மாட்டேங்க. கண்டா
சிமிழுக்குள்ளே நீ அடைபடு. நீ சிமிழிலே அடைபடுவாயானால் நீ சிமிழுக்குள்ளே அடைபடுவாயானால் உன்னுடைய புகழை நான் சொல்வேன். உன்னுடைய புகழை நான் சொல்வேன். சொல்லவனரே சொல்லுகிறவரே அவரை அங்கிரமை எடுத்து அடுக்கு சிமிழில அடைக்கிறார். இந்த அக்கினி முத்தாரை அடுக்கு சிமிழிலே அடைக்கிறார். அப்படியே அடைக்கிறவோடு மூடே முக்க நாடிகைக்குள்ளாக நீ அடங்கியிருப்பா. உன்னுடைய புகழை நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகிறவோடு சரியில் அடைபட்டவே அப்படியே சொல்றாய்கள் குரமகள். என்ன சொல்லுகிறாய் ஐயா பிள்ளைமார்களே அடாவடி வியாபாரம் பார்க்க நீங்கள் போனதுண்டப்பா. நீங்க வியாபாரம் பார்க்க போனதுண்டாப்பா. உண்டு 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 வியாபாரம் பார்க்க போனது உண்டு. வியாபாரம் பார்க்க போனதுண்டா? ஆமா. வியாபாரம் பார்க்க போன இடத்துல வியாபாரம் பார்க்க போன இடத்துல ஒரு கோட்டைகளையும் கொடிமரத்தையும் கொத்தளத்தையும் பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? நீங்க பார்த்ததுண்டாப்பா? உண்டுப்பா. பார்த்தம்பா. பார்த்தம்மா. நான் பார்த்தேன். பார்த்தேனா? ஆமா. அங்கிருந்த அந்த கோவிலே அந்த கோவில் நீ எச்சி துப்பி அசிங்கப்படுத்தணும்டாப்பா. உண்டம்மா. உண்டு உண்டுனா உண்டுன்னு இல்லன்னா இல்லன்னு. உண்டுமா. உண்டு உண்டு உண்டா? ஆமா. அப்படி இருக்கும்போது சரி அந்த அக்கினே குழியில இருந்து அக்கினி குழியிலே இருந்து ஒரு கட்டி ஒண்ணு தூக்கிட்டு வந்தியப்பா. ஆமாம்மா. அந்த கட்டியில வந்திருக்கா என் தாய் அக்கினி முத்தா. அவ குடை வீழாவும் கேக்குகிறாய் குறி சொல்ற குரமகளும் உங்களை அடிமை கொள்வதற்காக வந்திருக்கிறாய் நாய். அக்கினிமுத்தா மட்டுமப்பா. கூட யார் வந்திருக்கா? வள்ளியராயரோடு உதரமாடன் வந்திருக்கிறான். வள்ளியராயரோட உதரமாடன் வந்திருக்கிறல்லவா? வணங்குனா நல்ல மாடி வைப்பா. அவங்கள வாழ வைப்பா. இல்ல ஊரில் இருக்க முடியாது. ஆமா. அப்படியா? சொன்ன உடனே சொல்லுகிற போதும் சரி என்று சம்மதிட்டு சரி என்று சம்மதித்து உடனே சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரம்மா? மாண்டவன் சொன்னாதான் விட மாட்டாள. விட மாட்டா அக்கினிமுத்தம்மா. ஆமா. என்று அம்மா என் அப்பனாகப்பட்டு அக்கினிமுத்த அம்மாளுக்கும் அக்கினிமுத்த அம்மாளுக்கும் அடாபடு என்ன என இருக்கிறான என் அப்பன் உதரமாடன். உதரமாடன் சரி கடுங்கோபமா இருக்கான். ஆமா. கோகுண்டு இருக்க கடையோட இருக்கல்ல. கொடை போட்டு கொடுக்கணும். ஆமா. நிலையம் போட்டு கொடுக்கணும். நிலையம் போட்டு கொடுக்கணும்பா. ஆமா. அது எல்லாம் பண்ணுனது உங்க வீட்டுல அசம்பாவிதம் பண்ணுனது பூராமே இந்த தேவதைகள். ஆமா. அந்த பொல்லாத தேவதைகள். பொல்லாத தேவதைகள். சரி. பீடம் போட்டு கொடை கொடுத்தாள். கொடுத்தாள். உங்களுடைய குலத்தை காப்பாற்றி வருவார். ஆமா. இல்ல ஊர்ல யாரும் இருக்க முடியாது. ஊர்ல ஒருத்தர் இருக்க முடியாது. சரி. சொல்லுகிற போது இன்ன பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளையோ பெரிய ராஜா பிள்ளை சின்ன ராஜா பிள்ளையோ இரண்டு பேர்களும் ஒன்று சேர்ந்து இரண்டு பேர்கள் ஒன்று கூடி குரமகள் வள்ளி குரமகளிடத்திலே வள்ளி குரமகளிடத்திலே சரி என்று சம்மதித்து இல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அழகுடன் இளையம் அடாவடி அண்ணன் தமையமார்கள் இரண்டு பேர்களும் அடாவடி பீடம் போட்டு கால் நிறைத்து கையெடுத்து கும்பிட வேண்டும். பீடம் போட்டு கால் நிறுத்தி கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று இன்னும் பிரியமுள்ளடைய படையடை குரமகள் சொன்னபடி அந்த குரமகள் சொன்னபடி இன்னும் பெரிய ராச பிள்ளையுமே சில்ல ராச பிள்ளையுமே குடை போட்டு வணங்கிடவே குடை போட்டு வணங்கிடவே உடமுடைய
பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையோ பெரிய ராஜா பிள்ளையும் சின்ன ராஜா பிள்ளை மகடோ அடாவிட அள்ளன்னும் 2 பேர்களும் அக்கடி முத்தம்மாளையோ அக்கடி முத்தம்மாளையோ உதரமாடன் வன்னியராயனையோ உதரமான வன்னியராயனோ குடை கொடுத்து வணங்கி வருகிறார்கள் குடை கொடுத்து இளையம் போட்டு வணங்கி வருகிறார்கள் வணங்கி வருகின்ற போது இங்கு எல்லை என்ன யார் அடைக்கிறடையா என்னமா நடக்கிறதோ எம்ம நாடான நாடாடி நலம் வரும் சீமையிலே சீமையெல்லாம் ஏற்பிலங்கோ சிறப்புடைய மன்னவே ஆறுமுகம் இல்லையவே ஆறுமுகம் இல்லையே அழகுடனை எடுச்சையோ செக்கார குடிமான் அன்னகரத்திலே இந்த செக்கார குடிமான் அன்னகரத்திலே தீமையெல்லாம் ஏறும் புகழும் வெட்டு வரக்கூடிய செக்கார குடிமான் அன்னகரத்திலே இந்த செக்கார குடிமான் அன்னகரத்திலே அதாவது வாழ்ந்து வருகின்ற போது எம்மா சொத்தார குறைகள் இல்லை சுகத்தாரே வாழ்வும் இல்லை வாழ்ந்து வருகிறார் சீமானாகவே வாழ்ந்து வருகிறார்கள் அதாவது என்ன யார் யாருப்பா ஆண்டு வருகிறார் யாரம்மா ஆண்டு வருகிறார் ஆறுமுகம் இல்லையவர் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்ற போது ஆனந்தமாகவே வாழ்ந்து வருகின்ற போது ஏரல்மான நகரத்திலே அந்த ஏரலுமான நகரத்திலே எல்லா யான் அக்கினி முத்தாளுக்கு அழகுடனே குடைவிழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கு அந்த ஏரல்மான நகரின் தாயான அக்னி முத்தமிழுக்கு குடைவிழா சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது குடைவிழா நடந்து வருகின்ற போது அக்னி முத்தமிழுக்கு குடைவிழா நடந்து கொண்டு வருகிற போது ஆறுமுகம் இல்லையவர் ஆறுமுகம் பிள்ளை மகள் தன்னுடைய வீட்டில் அசந்து உறங்குறார் நல்ல வீட்டில் அரவணையில் அசந்து கண்டசந்து உறங்குகிறார் அசந்து உறங்குகிற போது ஆராதனை வருகுடையா அழகுடையா ஆறுமுகம் பிள்ளை அசந்து உறங்குகின்ற போது ஆறுமுகம் பிள்ளை அவருக்கு அப்படியே அங்க உடைவிழா நடக்கிற அக்கினிமுத்தாருடைய வாசலே அசந்து உறங்குகிற மல்லனுக்கு அப்படி ஆராதனை வருகிறது ஆடாளி ஓடுடைய இன்னாறு முகமில்லை அவர் எழுதுமே ஓடி வர எட்டதுறையா காட்டுக்குள்ளே ஆறுமுகம் பிள்ளை அவர் அசந்து உருகுகின்ற போது ஆதாரண வந்து ஆதாடி ஓட்டு எழுந்து ஓடி வாரார் எல்லை எல்லை இடங்கடந்து வருகிறார் நட்டாட்டி காடுடனே நலமுடனே அருளடி ஓடியமாய் மயக்கமால் கீழே அப்படியே நட்டாத்தி உடன்காடு நலமுடரே வருகிற போது அருள் அதிகமாக வந்து மயக்க வந்து கீழே விழுந்துட்டா மன்னன் ஆறுமுகம் பிள்ளை மயங்கி கீழே சாஞ்சிட்டார் கீழே சாய்ந்த உடனே ஏரல் என்றமான நகரத்திலே மத்தியான குடைவிழா ஊட்டு கூட நடக்கு மத்தியான குடைவிழா ஊட்டு கூட நடக்கு சரி ஊட்டு குடைவிழா நடக்கிற போது பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை 2 பேர்களும் அண்ணன் தம்பிமார்கள் 2 பேர்களும் இருக்குல்ல
என்னப்பா பெரிய ராஜா பிள்ளையும் சின்ன ராஜா பிள்ளையும் பெரிய ராசா பிள்ளையும் சின்ன ராசா பிள்ளையும் பெரிய ராஜா பிள்ளையும் சின்ன ராஜா பிள்ளையும் 2 பேரும் சொல்கிறார்கள் என்னம்மா துளிகிறார்கள் அவர்களுக்கு அருளாகி அருளாகி என்னுடைய பக்தன் ஒருவன் அசந்து உறங்கும் போது அருளாகி அருளாகி நட்டாத்தி உடன்காட்டில மயக்கமா இருக்கம்பா உடன்காட்டில மயக்கம் கொண்டு இருக்காம்பா அறிவு மயங்கி அருகு மயக்கத்துல நான் போட்டிருக்கேன் அவனை உடனே போய் தீர்த்தமும் திருநீட்டையும் தெளித்து கொண்டு நீங்க போய் எழுப்பி வாருங்களப்பா எழுப்பிட்டு வாப்பா என்று சொல்லுகிற போது எம்மா அந்த நல்ல நேரத்தில் ஊர் அவர்கள் ஒன்று சேர்ந்து பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை சொன்னபடி பெரிய ராசா பிள்ளை சின்ன ராசா பிள்ளை சொன்னபடி தீர்த்தமும் திருநீட்டையும் கொண்டு வந்து தீர்த்தமும் திருநீட்டையும் கொண்டு ஆறுமுகம் பிள்ளையதான் இடத்திலே வந்து ஆறுமுகம் பிள்ளையிடோ அம்மனுடைய சிரசிலே ஊட்டி அப்படியே திரட்டினார் பிடிமண்ணை அவ பிடிமண்ணு தான் எடுத்து இல்ல பிரியமுள்ள ஆறுமுகம் பிள்ளை ஆவை ஏறாளூரி ஏகி வாரர் மன்னவ் நட்டாட்டி உடன்காடு நடுக்காடு கட்டாரங்கூடம் அவகட்டரகம் வாராரே பிடி மண்ணை எடுத்து அவ பெருமையோடு வாராரே ஆறுமல்ல உள்நாடக என்னுடைய வளைகள் பின்னடக்க அவ பிள்ளும் கடந்து வருகிறார் வர்த்தக ரெட்டி பட்டி வருகின்றார் வர்த்தக ரெட்டி பட்டி வழியாகவே அடாவளி வர்த்தக ரெட்டி பெட்டி வழியாக வருகிறவோட ஆறுமுகம் பிள்ளை அப்படியே பின்னால் திரும்பி பார்க்கிறார் பின்னால் திரும்பி பார்க்கும் போது அங்க வருகுடைய வாடைகள் ஆறுமுகம் பிள்ளையாவே அவசரமாய் ஏகுவார அவ கரிச கூடம் வாடகூடி காட்டு வரி வாட்ட ஊரே பிள்ளை கூடம் நான் கடந்து பிள்ளை ஆடுவார் உடைய இந்த பொல்லாடைய வடைகள் புகருடனே வருகுடைய அந்த செக்கார குடியாடருக்கு சிறப்புடனே ஊருக்கு மேல் புறமா அடாவளி செக்கார குடிமான நகரத்திலே
மரம் அடாவடை உட்டதொரு மஞ்சளத்தி மரம் உச்சதோறு மஞ்சளத்தி மரம் நந்தவனத்துக்கு கீழ்புறமாகவே நந்தவனத்துக்கு கீழ்புறமாகவே அடாவடை நடுத்தெரு சந்நிதியிலே நடுத்தெரு சன்னதியிலே ஆவாட்டு நல்ல தொலைவத்திலே அங்கு வைத்தாரே எங்காமூரே திரட்டி வந்த பிடிமண்ணையோ தெரியாம வைத்தாரே திரட்டி கொண்டு வந்தாரே அந்த தேங்காப்பழம் பிடிமண்ணு தேங்காமரையும் திரட்டி வந்த பிடிமண்ணை பிடிமண்ணையோ ஆட்டு தொழுவத்தில் அங்கு வைத்த தெரியாமல் வைத்து விட்டார் ஆட்டு தொழுவுல தெரியாம வைத்து விட்டார்கள் சரி வச்ச தேங்காமரையும் அந்த திரட்டி வந்த மண்ணை யார்கிட்ட சொன்னாரா என்ன யாரிடத்திலும் சொல்லவில்லை யாரிடத்திலையும் சொல்லவில்லை இருக்கிற போடு இருக்கிற போது அல்லாமாரி சாமம் போல சரி சிறு பிள்ளை போல ஓடுறதும் சிறு பிள்ளை திரட்டி கொண்டு வந்தாரே அந்த தேங்காப்பழம் பிடிமண்ணு தேங்காமரையும் திரட்டி வந்த பிடிமண்ணை பிடிமண்ணையோ ஆட்டு தொழுவத்தில் அங்கு வைத்த தெரியாமல் வைத்து விட்டார் ஆட்டு தொழுவுல தெரியாம வைத்து விட்டார்கள் சரி வச்ச தேங்காமரையும் அந்த திரட்டி வந்த மண்ணை யார்கிட்ட சொன்னாரா என்ன யாரிடத்திலும் சொல்லவில்லை யாரிடத்திலையும் சொல்லவில்லை இருக்கிற போடு இருக்கிற போது அல்லாமாரி சாமம் போல சரி